ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் சங்குப்பூ விதைகளை சேகரிக்கலாம் வாங்க. என்கிட்ட சங்குப்பூ செடிகள் நிறையவே இருக்குங்க. ஆனால் வெள்ளை கலர் மட்டும்தான் இருக்குது. ப்ளூ கலரும் பிங்க் கலரும் நான் விதை போட்டேன், அது வளரவே இல்லை. ஒயிட்டு மாத்திரம் நிறைய செடி வளர்ந்துருக்குங்க. நிறைய சங்குப்பூக்கெல்லாம் நான் பறிக்காமல் விட்டதுனால எல்லாமே காய்கள் விட்டு இப்போ விதைகளாக மாறிடுச்சுங்க. எல்லா விதைகளும் இப்போ வெயிலுக்கு வெடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே விட்டுட்டோம்னா அது வெடித்து வீணாக தாங்க போகும். அதனால் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த சங்கு பூக்கள் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த பூக்களை நம்ம கஷாயம் வச்சு கூட குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாமிக்கும் இந்த பூக்களை கட்டி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட காய்களை பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் மாதிரி இருக்கும். அந்த காய்கள் அப்படியே கொஞ்ச நாள் காய்ஞ்சி அதிலிருந்து விதைகள் வரும். சங்குப்பூ கொடி வகையை சார்ந்தது. நம்ம கட் பண்ணி க்ரூம் பண்ணி புதர் செடி மாதிரி கூட வளர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான்லேயும் நிறைய காய்கள் விட்டு விதைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க முடக்கத்தான் விதை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த முடக்கத்தான் விதைகளை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இந்த முடக்கத்தான். இதையும் நம்ம கஷாயம் வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இலைகளை கொஞ்சம் அரைச்சி தோசை மாவோடு கலந்து தோசை வாத்தியோ சாப்பிடலாங்க. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த முடக்கத்தான். இதனோட விதைகளை பாருங்க, இப்படித்தான் இருக்கும். சின்னதாக குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குங்க. இன்னைக்கு முடக்கத்தான் கீரை விதையும் சங்குப்பூ விதைகளையும் சேகரித்து எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.